எல்லாருக்கும் வணக்கம். நீங்க செய்யற மட்டன் குழம்பு சுவை அதிகரிக்க 5 டிப்ஸ் தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். வாங்க ஒரு டிப்ஸா பார்க்கலாம். நீங்க மட்டன் குழம்பு செய்ய ஆரம்பிக்கும் போது தேங்காய், இஞ்சி, பூண்டு, கசகசா கொஞ்சமா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மட்டன் குழம்பு நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆன அப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், இஞ்சி, பூண்டு, கசகசா சேர்த்தணும் அப்படின்னா மட்டன் குழம்பு சுவை ரொம்ப நல்லா இருக்கும். மட்டன் குழம்பு சமைக்கும் போது நம்மள நிறைய பேர் பெரிய வெங்காயம் சேர்த்து தான் சமைப்போம். ஆனா மட்டன் குழம்புக்கு பெரிய வெங்காயம் சேர்க்காம சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா மட்டன் குழம்பு இன்னுமே ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம மட்டன் குழம்பு செய்யும் போது வெறும் மட்டன் மட்டும்தான் சேர்த்து மட்டன் குழம்பு செய்வோம். ஆனா கூடவே கொஞ்சமா வேக வச்சு தோலை நீக்கின உருளைக்கிழங்கும் சேர்த்தணும் அப்படின்னா மட்டன் குழம்பு சுவை ரொம்ப நல்லா இருக்கும். மட்டன் குழம்பு செய்யறதுக்கு மசாலா அரைப்போம் இல்லையா, அப்போ மசாலா அரைக்கும் போது கூட கொஞ்சமா பொட்டுக்கடலை சேர்த்து மசாலா அரைச்சோம் அப்படின்னா மட்டன் குழம்பு நல்லா ருசியா இருக்கும். மட்டன் குழம்பு செய்யும் போது கொஞ்சமா தேங்காய் அரைச்சு சேர்த்தோம் அப்படின்னா மட்டன் குழம்பு சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 5 டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததா உங்களுக்கு ஏதாவது இன்னும் டிப்ஸ் வேணும்னு நினைச்சீங்கனாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.